ஹாய் வீவர்ஸ், பருப்பு ஊசிலி செய்கிறதுக்காக வந்து நேற்று கடலை பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு வந்து ஊற வச்சு அரைச்சிருந்தேன். அது வந்து ஆவியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தேன். பருப்பு ஊசிலி பண்ணது போக மீதி வந்து கொஞ்சம் இருந்தது. அதை வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்துட்டு வடகறி மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கவே வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். அந்த கொஞ்சமாக எடுத்து வச்சதே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டின்னருக்கு கரெக்டாக இருந்தது. இட்லி தோசைக்கு நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், நல்லா வதக்கிட்டு வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி சேர்த்துட்டேன். இப்போ அந்த பொடியாக பண்ணி வச்சுருந்தது எடுத்து அதில் போட்டுட்டேன். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம், ஒரு நாள் மாத்திரம்தான் வைக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் செஞ்சேன், ரொம்ப நல்லா வந்தது. இது வந்து 1/2 மாதிரி ஆகிடுச்சு இப்போ. ஏன்னா பீன்ஸ் பருப்பு உசிலிக்கும் அதே போட்டுட்டு மறுபடியும் வந்து அதுலேயும் வந்து வடகறியும் வந்துட்டு செஞ்சுட்டேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. வடகறி நல்லா காரமாகவும் இருந்தது. தேங்க்யூ.